ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற ர வேறுபாடு தான் இது. வாங்க பார்க்கலாம். அறை, சின்ன ரை போட்டோம் அப்படின்னா பாதி. இந்த அறைக்கு வந்து கட்டட பகுதி. நெக்ஸ்ட் உரை, சொல் அல்லது தோல். இந்த உரை அப்படின்னா மூடி. நெக்ஸ்ட் கரை, ஓரம். கரை அப்படின்னா அழுக்கு. இந்த ரை போட்டோம்னா அழுக்கு. நெக்ஸ்ட் கூறிய அப்படின்னா கூர்மையான. இந்த கூறிய அப்படின்னா சொல்லிய. கூறு, சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல. கூறிய அப்படின்னா சொல்லியபடி. நெக்ஸ்ட் இந்த கூரை அப்படின்னா வீட்டின் மேல் கூரை. இந்த கூரை பெரிய ரை போட்டோம் அப்படின்னா கூரை புடவை அல்லது ஆடைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பறவை, சின்ன ரே போட்டோம் அப்படின்னா கடல். இந்த ரே போட்டோம், பெரிய ரே போட்டோம் அப்படின்னா பறக்கும் இனம், பறக்கிற பறவையை சொல்றது. இந்த ரேக்கும் இந்த ரேக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பறவையில சின்ன ரே போட்டோம் அப்படின்னா கடலை குறிக்கும். இந்த ரே வந்து பெரிய ரே தான் பறக்கும் பறவைகளை குறிக்கும். நெக்ஸ்ட் இறங்கு அப்படின்னா மனம் இறங்குதல். இந்த இறங்கு அப்படின்னா கீழே இறங்கு, மேலிருந்து கீழே இறங்குன்னு சொல்றோம்ல. பெரிய ரா போட்டோம்னா தான் கீழே இறங்குதல். சின்ன ரா போட்டோம் அப்படின்னா மனம் இறங்குதல். நெக்ஸ்ட் எரிதல் அப்படின்னா தீ. இந்த எரிதல் அப்படின்னா வீசு, பந்தை வீசு அப்படின்னு சொல்றோம்ல. தூக்கி எரி அப்படின்னா அப்ப அந்த பெரிய எரிக்கு தான் வந்து வீசு அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் இறை அப்படின்னா தீனி அல்லது உணவு. இந்த இறை போட்டோம் அப்படின்னா இறைவன், கடவுளை குறிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நானா வேறுபாடு. பெரியன சின்னன அதுக்கான வேறுபாடு. மனம், இந்த பெரிய போட்டோம் அப்படின்னா வாசனை. சின்ன போட்டோம் அப்படின்னா உள்ளம். இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய போட்டோம் அப்படின்னா நறுமண பொருட்கள், வாசனை பொருட்களை குறிக்கும். சின்ன போட்டோம் அப்படின்னா இந்த மனத்துக்கு உள்ளம். நெக்ஸ்ட் பணி அப்படின்னா தொழில் அல்லது வேலை. 3 சுழி நீ போட்டோம் அப்படின்னா தொழில் அல்லது வேலையை குறிக்கும். நெக்ஸ்ட் இந்த பணி அப்படின்னா குளிர். ஆணி, 3 சுழி நீ போட்டா இரும்பு துண்டு. இந்த ஆணிக்கு வந்து தமிழ் மாதம், நம்ம ஆணி மாதம் சொல்றோம் இல்லையா, அந்த தமிழ் மாதத்தை குறிக்கும்.